மக்கள் இந்த பாவத்தை சம்பாதிச்சேனையா காரியங்களுக்கு கொஞ்சம் கட்டி என்ன செய்ய போறீங்க ஐயா? எனக்கு சிந்தனை எல்லாருமே வீடு அதுக்கு என்ன நீ போவேன் சொல்லுவேன். என்ன போவேன் சொல்லுவேன். தமிழ் தெரிஞ்ச ஆள் இருக்குதானே இந்த காணிக்கு போய் நிக்கிறேன். அவனை விடுறேன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு தகப்பேண்டா தாப்பன் மாதிரி நடவையா பரிசனத்தை ஜோடி தூக்கி போறீங்க. தூக்கி போட்டு மனசு நெஞ்சுக்கு நேர்மையா கதையா நெஞ்சுக்கு நேர்மையா கதை. இப்ப நான் கலைக்கிறேன். அடுத்த நிமிஷம் இங்க இருந்து வருமா வராதா? பலி பட்டவனுக்கு தான் அந்த பலியும் தெரியும். நான் இவ்வளவு ஆரம்பிச்சு இருக்கிறேன். ஒரு நாளாவது முதல் ஆரம்பத்துல வந்துடும் வரேன் தீர் வரும் வரும் சொல்லிவிட்டு நான் பாரு என்னையா தீர்வு இருக்குது. எந்த காணிக்க நீ வீடு கட்டுவேன், நீ அடுத்த தூக்கி போடுவேன். எந்த காணி எடுக்கிறதுக்கு யாருக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க தமிழ் போலீஸ் இருக்குதானே? நான் கலைக்கிறதுல ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கா? ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கா? சொல்லுவாங்க ஐயா. பக்கமா இருக்கு மண்ணாங்கட்டி வேலை கட்ட முடியாது. கொஞ்சம் பொருளாக 17 பரப்பு காணிய நாளைக்கு சொல்றேன். இந்த கோயில் காணி அந்த தம்பி என்னுடைய தம்பி ஒவ்வொருவருக்கும் தெரியுது. அவன் என்ன சொன்னதை கேட்டவன். அவன் கேட்டது தண்ட காணி எப்படி அவன் கிணறு தான் கைது செய்ய வேண்டிய அந்த களவெடுத்தவன் தான். களவெடுத்தவன் தானே கைது செய்யணும். நீங்க நான் சொல்றேன், நாமளே சொல்றேன். அந்த இடத்துல சேர்ந்து 20 பரப்பு காணி சொன்னு இதுதான் உண்ட காணி என்று அளந்து விட்டாரு. அது விட்டாரு பரமா, அது விட்டாரு. விட்ட அப்புறம் நீ என்னத்தையா மற்றவங்க காணிக்கல யாரே கட்டுற கட்டினா நீ அந்த காணியை மாத்திரம் மிச்ச காணியை விட்டு போடுமா இல்லையா? மிச்ச காணிக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? மற்றவன் காணிக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க மற்றவன் காணிக்கு? மற்றவன் வாழ விடல ஐயா. உன்னமாய் தானே ஐயா, உன்னமாய் தானே ஐயா. எனக்கு சத்தம் இருக்கு. உன்னமாய் தானே எனக்கு சத்தம் இருக்கு. போலீஸ் தானே ஐயா. நீங்களும் மனுஷர் தானே, நீங்களும் மனுஷர் தானே. என்ன செய்யறீங்க? பாவம் பண்ணி செய்யறீங்க. நீங்க ஏன் பாவம் பண்ணி செய்யறீங்க? ஒரு மனசாட்சி அவனை பிடிச்ச மனசாட்சி இருக்க என்னையா புல விட்டவனா? என்ன புல விட்டான்? உறுப்பினர் கைது செய்தாலும் பரவாயில்லை. எல்லாம் எந்த சொந்த காணி எல்லாம் பத்திரம் இருக்கு.
ஒரு பிக்குவே இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு இந்த காணி எடுக்கிறார். நீ என்னையா அரெஸ்ட் பண்ணிருக்க? சட்டம் கொண்டு போட்டு ஒன்றை கொண்ட திருப்பதி பாச்சு வாசிச்சு காட்டுற பக்கம் இல்லையா ஐயா? இந்த 22 அவங்க சொத்து இல்ல தான் சொத்து போயிட்டா நீங்க இப்படி போன முறை வந்த உங்களோட காணிய அதுக்கு 14 தருவியா? சரி, இந்த காணியோட உங்களோட காணி இந்த உண்ட சொந்த காணி என்ன கழுவி தருவியா ஐயா? கழுவி தருவியா? ஏன்னா உண்ட காசு போயிடும், உண்ட சொத்து போயிடும், உண்ட பண்பாடு போயிடும், எல்லாம் போயிடும். பயப்படாதானே ஐயா? இந்த சொத்து தான் நமக்கு தேவையா ஐயா? நெஞ்சுக்கு நேரமே காட்சி போடுவோம். எத்தனை உறுப்பினர் என்ன காட்ட வேண்டும்? பொதுமக்கள் என்ன காட்ட வேண்டும்? மறிக்கிற ஒண்ட போட்டு திருப்பதி திருப்ப வந்து வாசிச்சு காட்டுறேன். என்ன தலைமுறை மடையன சொந்தக்காரங்க மடையன படிக்காது. நாங்க லூசர் இதெல்லாம் கலைஞாஜனாபா அவங்க 5 பேர் அரசு பண்ணிருக்கு. பழைய இந்த அம்மன் காணி அந்த ஒரு பாயசம் வந்த அம்மா மனச்சாச்சு படி சொல்லுங்க. பாயசம் வந்த அம்மா நடந்து வந்து கொண்டை பிடிச்சது வேற ஐயா. கொண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை சீதனம் கொடுக்குற காணி, அந்த சீதனம் கொடுக்குற காணியை நீ வச்சு பிடிச்சு வச்சுட்டு போலீஸ் விடுறாங்க. 150 வருஷம் பாயசம் வந்த அம்மா இத்தனை வயசு 80 வயசு அதுக்கு அது இந்த காணியை வச்சு பிடிச்சு வந்தீங்க ஐயா. சாப்பிடறதுக்கு சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு வித்து பிழைக்கிறாங்க. ஒரு அந்த காணியை நீ எடுத்து வச்சுக்க ஐயா. உப்பான்னு சொல்ற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ உப்பா அவங்களை விடுவாங்க. விடுவாங்க நேர்மையா நட ஐயா. என்ன மனுஷரிங்க நீங்க ஒரு தகப்பன் தானே. முயற்சியுமே ஒரு தினம் கூட நிக்கல ஐயா. நான் உண்மையா சொல்றேன், நேர்மையா தானே. ஒரு பொய் இல்ல, நெஞ்சில கதைக்கிறேன். 2 பேரும் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் ஐயா. இதுல இந்த தூக்கி எறிஞ்சோடு போடுவேன். இதுக்கு இந்த நாட்டுல வாழையிடாது காவலம் அட்டாத்தா செய்யறீங்களா? இல்ல இந்த நாட்டுல வாழையிடாது முடிச்சு ஐயா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு என்னோட வேலை செய்யற சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை செய்யறாங்க எனக்கு. சரியா? ஒரு எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. மனுஷன் வீட்டை கூட்டி கொண்டு ஒரு சிங்கள போய்க்கு இந்த அம்மா மகன் சார்ஜன் சரியா இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து வேலை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுக்கான இந்த அம்மா இந்த மகன் கக்குற சிங்கள தம்பி எல்லாம் செய்யறாங்க. சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. மனஜாதி இருந்தா உண்மையா சொல்ல உண்மையா விட்டுட்டு என்னையா சரி வேறே கட்டியாச்சு. சரி கட்டினா மிச்ச காணிய போறதுக்கு என்னையா இவர் ஆலையா அதிகா இருந்தாரத்துக்கு மிச்ச காணிய விடலாம் தானே ஐயா. விட்டா என்னையா வந்து அந்த பிரச்சனையோட கத்த தேவையில்லை. மிச்ச காணிய விடுங்க, அந்த வேலை இருக்கட்டும். மிச்ச காணிய விட ஐயா. ஐயா எங்களோட உறுதி இருக்கு, பாம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவரோட இதுக்கு நீங்க செக் பண்ணுவீங்களா ஐயா? சேர்ந்து அளந்து விட்டது அதுதான் உண்ட காணி என்று அளந்து விட்டாச்சு. சரியா? விட்டா பிறகுதானே ஐயா மிச்ச காணி எடுக்கீங்க எடுக்கீங்க ஐயா. அது எங்க வீடு இருக்கு ஐயா. அதுல எங்க வீடு இருக்கு ஐயா. வந்து ஒரு ஆள் வந்து போலீஸ் என்ட்ரி போடுது அந்த காணி பிடிச்சிருக்கு. சரியா? அதுக்கே வந்து அப்ப இந்த கொரோனா முதல் விகாரக்குரிய அணிர்வரப்பு அந்த விகாராதிபதி நயனாதி விகாராதிபதிக்கு தான் சொந்தம். உண்மை. அவற்ற காணியில வந்து பழைய கவர்னர் வந்து அடிக்கல் நாட்டினதால அவர் சொல்ல இந்த காணிக்கு விகாரம் கட்ட தேவையில்லை. அது
இதுல வந்து ராணுவ தளபதி ரவீந்திர சில்வா அடிக்கல் நாட்டு தனியார் காணி பிரைவேட் காணி இதுக்கு எதிராக நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பது யாராவது இப்போ கடைசியாகி சார்பியல் காணியில டொய்லெட் கட்ட வலிக்கு நாங்கள் கடிதம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நிப்பாட்டப்பட்டது அதில் என்ன செய்யலை இது ஏற்கனவே 2276 பேர் வழக்கு போட்டிருக்காங்க இந்த காணியிலிருந்து விட வேண்டும் என்று அது ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் போலீஸ் ரிப்போர்ட் தருவேன் போலீஸில் என்ட்ரி போடுவேன் என்றால் காணியை விடணும் பிரதேச வேண்டிய ரோட்டை கூட பிளாக் பண்ணி தான் பவானி வீதி இது ஸ்டாண்டாக இதுக்கு நீங்க போயிடலாம் உங்களுக்கு பவானி வீதியை மறைச்சி 2 பக்கம் விட்டு தான் விகாரை அடைச்சிருக்கு 2 பக்கத்தாலே அடைச்சிருக்கு அங்கே இருந்து இடையில ரோடு இங்கே இடையில இதெல்லாம் வீட்டு நீங்க 5 வருஷம் வரீங்க ஆனா அங்கே இருக்கிறது பூச்சாட்டாங்க நீங்க உடனே வீட்டு ஐயா நீங்க பேசிட்டு இருந்தா கூட உங்களுக்கு சந்தோஷம் தான் அநீதி நடக்கவில்லை இந்த நேரம் என்ன பிரச்சனை 3 வருஷமா பிரச்சனை 30 வருஷமா பிரச்சனை இந்த நேரம் என்ன பிரச்சனை நான் இந்த காணி உரிமையாளர்ல நான் ஒரு ஆள் சரி முக்கியமான ஒரு ஆள் முதல் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேணும் இது எங்கட காணி சரியோ இது எங்கட காணி நாங்கள் 4 வருஷமா போகாத இடம் இல்லை இப்ப கடைசியா என்ன பிரச்சனை நாங்க மாதம் போராடி வாரம் எங்கட காணிக்க கோர்ட்ஸ்லயும் இதுலயும் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏன்னா கூட 9வது சரத்தை சொல்றது பௌத்த மதத்தை வந்து இங்கோல நடந்த பிரச்சனைக்கு சஜித் பிரேமதாசன் என்ன கதைச்சு பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்க வேணும் அப்ப எங்கட வீட்டு கூரையிலையும் கொண்டு புத்தகத்திலேயே வைப்பீங்க நாங்க வாயை மூடிக்கொண்டு போறோம் அதுதான் இப்ப இன்றைக்கு கைது செய்ததுல உங்களோட சட்ட நடவடிக்கை எங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க எந்த புத்தகத்துல வச்சாலும் நாங்க வாயை மூடிக்கொண்டு இருப்போம் உதாரணத்துக்கு சொன்னீங்க அந்த மாதிரி வேற எங்க அதுதான் நாமளும் கேட்கிறேன் நீங்க என்ன யாரும் வழக்கு போடுறீங்க வழக்கு போட்டா இதான் நடக்கும் வழக்குல ஒடிஞ்ச வந்திருப்பீங்க 10 வருஷம் அதம்மா எல்லாம் சேர்த்து 2376 பேர் முழு காணிக்கு தான் வழக்கு போட்டுருக்காங்க முழு இடம் 2013 மே மாசம் 28ஆம் தேதி கசல் பண்ணியிருந்தாங்க 6376 ஏக்கரையும் ராணுவத்துக்கு இருக்கிறாங்க அதுக்கு எதிராக 376 ஏக்கரையும் எடுத்துக்கிறாங்க
6376 ஏக்கர் அதுக்கு எதிராக ஹைகோர்ட்ல வழக்கு நடக்கு 2276 இந்த லேண்ட் ஓனர்ஸும் அதுல ஒரு பெட்டிஷன் நாங்க நடந்து கொண்டு அந்த நேரத்துல இப்ப 2013ஆம் ஆண்டுல இருந்து வழக்கு நடக்குது. இதுக்கு வழக்கு போட்டா நீங்க 50 வருஷம் நாங்க அவனை பெரிய ஆளாக்கி போட்டாங்க. இல்ல இல்ல ரோட்ல நிக்க ஆட்சி மாறினா என்ன நடக்கும் தெரியா அதே பிரச்சனை தான் இங்க இந்த 6176 ஏக்கர்ல 3000 ஏக்கர் விட்டாங்க. ஆனா இன்னும் அந்த கெசட் நோட்டிபிகேஷன் வித்ட்ரா பண்ணி இந்த கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா இப்பவும் சரி இப்ப நாங்க இங்கே நிற்கிறேன்.